I'm Meenakshi. 10th Maths, second chapter, numbers and sequences. Exercise 2.10 multiple choice question பார்க்கலாம்டா. தன்மடியத்துக்கு ரெண்டாம் பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.10 பலவுள் தறி வினாக்கள் 11வது கொஸ்டின் பார்க்கலாம். In an AP, the first term is 1. The common difference is 4. How many terms of the AP must be taken for their sum to be equal to 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 11th கொஸ்டின் பாருங்க. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 1, பொது வித்தியாசம் 4. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் கூட்டினால் அதன் கூடுதல் 120 கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ முதல் உறுப்பு அப்படின்றப்ப நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாமா? A is equal to 1 எடுத்துக்கிறீங்களா? காமன் டிஃபரன்ஸ் D is equal to 4 எடுத்துக்கிறீங்களா? ஸோ SN தான் வந்து சம் 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ SN is equal to 120. ஓகேவா? போடுறதுக்கு முன்னாடி இவன் SN ஃபார்முலா என்னன்னு தெரியாது. SNக்குரிய ஃபார்முலா என்ன? n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டின்னு போடலாமா? SNக்கு பதிலாக என்ன போடலாம்? 120 போடலாமா? SN இருக்க இடத்துல 120 அப்படின்னு போடுங்க. என்ன தெரியாது, என்ன தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஹவு மெனி டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ 2 இன்ட்டு ஏ இருக்கிறதுல 1 தெரியும்பா, என்ன தெரியாது, n-1 இன்ட்டு டிக்கு பதிலாக 4 அப்படின்னு போடலாமா? 120 அப்படி வச்சுக்கிறீங்களா? இஸ் ஈக்குவல் டு n/2 அப்படி இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 2 2 ஆயிடும், 4n - 4 ஆகிடுமா? இஸ் ஈக்குவல் டு 12 அப்படியே வச்சு 120 அப்படி வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு n/2 அப்படி இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா 4n முன்னாடி கொண்டு வந்துங்க. இந்த நம்பர் ரெண்டையும் சேர்த்தா என்ன ஆகும்பா? 2 ஆகுமா? -2ன்னு போட்டுக்கிட்டேன். அப்போ அடுத்து என்னாச்சு? 120 இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு அந்த 2ஆல் டிவைட் கொடுத்தா என்ன ஆகுங்க? 2ஆல் டிவைட் கொடுத்துறீங்களா? அந்த மேலே இருக்க n அப்படியே வச்சுக்கோங்க. 2ஆல் டிவைட் கொடுத்தா என்ன ஆகும்பா? 2n - 1ன்னு போடலாமா? போடுறீங்களா அப்படி? அப்போ 2n இன்ட்டு n வந்து 2n² ஆகுமா? 2n² - n போடலாமா? 120 எழுதுறீங்களா? அப்போ 2n² - n -120 ஆகுமா? இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம ஃபேக்டர் பண்ணணும். அப்படி தானேப்பா? ஃபேக்டர் பண்ணால் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது -240 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன எடுக்கலாம், என்ன நம்பர் எடுக்கலாம்டா? கொஞ்சம் யோசிக்கலாமா? யோசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இப்படி போடுங்கப்பா, இந்த மாதிரி போடுங்க. 2 எடுத்துக்கோங்க. 120 போடுங்க. மறுபடியும் ஒரு 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்தால் 16 ஆகுமா? மறுபடியும் ஒரு 2 எடுக்கிறீங்களா? 13 ஆகுமா? மறுபடியும் 3 எடுக்கிறீங்களா? 3 எடுத்தால் 10 ஆகிடுமா? ஒரு 5 எடுங்க, அல்லது 2 எடுங்க. 2 எடுத்தால் 5 ஆகும். அதுக்கு மேலே போக முடியாது. ப்ரைம் ஃபேக்டர் பண்ணி வச்சுக்குவோம். பண்ணிவிட்டு இந்த -n தானேப்பா வேணும் நமக்கு. -n வேணுமா? பாருங்க, இந்த 2 இந்த 2 இந்த 2 இந்த 4 2வையும் மல்டி பண்ண என்ன ஆகும்? 16 ஆகுதா? இது ரெண்டையும் மல்டி பண்ணால் 15 ஆகுதா? இந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணுவோம். எந்த சூட்டபிளாக எது நம்பர் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இது வந்து -1 வருது அப்படின்னு பாருங்க. இந்த நம்பர்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எது பெரிய நம்பரோ அந்த இடத்துல மைனஸ் போடுங்க. இப்போ 2ஆல் வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் கொடுத்துருக்கேன். டிவைட் கொடுத்தா என்ன ஆகுது? 8ன்னு ஆகுதா? இப்போ எப்படி எழுதணும் நம்ம? n-8 இன்ட்டு 2n + 15 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதணும்பா. n இஸ் ஈக்குவல் டு 8ன்னு ஆகிடுமா? ஈக்குவல் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா 2n இஸ் ஈக்குவல் டு -15 ஆகுது. அதாவது ஈக்குவல் 0 போகிறப்ப -15/2ன்னு போடுறோம். இது நாட் பாசிபிள் அப்படின்னு போட்டுக்கோப்பா. இது கட்டாயம் இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? இட் இஸ் நாட் பாசிபிள். n வந்து நெகட்டிவ்ல வர முடியாது, ஃப்ராக்ஷனில் வர முடியாது. இப்போ n இஸ் ஈக்குவல் டு என்னடா இருக்குது? 8 தான் இருக்குது. எந்த ஆப்ஷனில் இருக்குது? 8 எந்த ஆப்ஷனில் இருக்குண்ணா? பாருங்கள், 8 எந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பாருங்கள். தேர்ட் ஆப்ஷனில் இருக்கா? ஈல இருக்கா? இப்போ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் போட்டுக்கலாமா? போடுங்க. ஆன்சர் எழுதிட்டு தேர்ட் ஆப்ஷனில் 8 இருக்குது. ஸோ விடைன்னு போட்டுட்டு ஈன்னு போடுங்கடா. ஈன்னு போட்டு 8ன்னு போட்டு முடிச்சுருங்க. 12th கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்கள், a is equal to 2/65 and b is equal to 2/64 plus 2/63 plus 2/62 up to வந்து 2/0 வரைக்கும் இருக்குது. which are the following is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே எனக்கு கொடுக்கப்பட்டவை எது உண்மை என்ன கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. ஃபைன் பண்ணலாமாடா? பாருங்க, இப்போ a is equal to என்னன்னா 2/65 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாலே நாங்கள் வந்து ஜிபியில் தாண்டா கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஜிபி நான் அடுத்துட்டா வந்து அடுத்த வீடியோ வந்து ஜிபியில் போடுறேன். அப்போ கிளியர் பண்ணிங்க. இப்போதைக்கு இதை பார்த்தீங்கன்னா 2/65 b என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் எழுதலாமா? 2/0
இதுக்கப்புறம் என்ன வரும் 2 பவர் 1 ஆகும். அதுக்கடுத்து என்ன ஆகும் 2 ஸ்கொயர்னு ஆகும். இப்படியே போயிட்டே இருக்குல்லவா. அப்போ என்னாச்சு 2 பவர் 62ன்னு ஆகிடுமா. இந்த இடத்துல 2 பவர் 63ன்னு ஆகிடும். 63 + 2 பவர் 64 அப்படின்னு ஆகிடும். ஓகேவா. இப்போ இது என்னன்னா 2 பவர் 0ன்னா 1 தானே, இது 2 தானே, இது 2 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். 4லாம் போட தேவையில்லை, அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை பவர்லாம் அப்படியே வச்சுக்கோங்கப்பா. இது 62 + 2 பவர் 63 + 2 பவர் 64ன்னு அப்படியே வச்சுக்கோங்க. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A = 1. ரேஷியோ என்ன, ரேஷியோன்றது செகண்ட் டேர்ம். ஏபியாக இருக்கும்போது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படி போடுவோம். ஜிபியாக இருந்ததுன்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் போடுவோம். இப்போ செகண்ட் டேர்ம் என்ன 2 ஆகுமா, 2/1. செக் பண்ணி பார்த்தா 2 ஸ்கொயர் டிவைட் பை 2 என்ன, அது 2 தானே. அப்போ R = 2ன்னு ஆகிடுமா. என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து சம்மில் தானே கொடுத்துருக்காங்க, ஆடிங்கில் தானே இருக்குது. அப்போ எஸ்என் போடலாமா. எஸ்என்னுக்குரிய ஃபார்முலா என்னென்னாப்பா A இன்ட்டு R வந்து கிரேட்டர் தானே இருக்கும்போது R⁴n - 1/R-1. இதுதான் ஜிபியோட ஃபார்முலா. ஓகேவா. ஜிபியோட எஸ்என் ஃபார்முலா A இன்ட்டு R⁴n - 1/R-1. கிரேட்டர் தானே இருந்தால் R⁴n முன்னாடி போட்டுருங்க, லெஸ் தானே இருந்தால் R⁴n பின்னாடி போட்டுருங்க, -1 முன்னாடி போட்டுருங்க, அவ்வளோதாண்டா. ஓகேவா. இப்போ A என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு ஆகிடுமா. R⁴n R என்ன 2 பவர் n. 2 பவர் nன்றது என்னவா, இங்கே பாருங்க 2 பவர் nன்றது இங்கே 64 டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கா. ஓகேவா. இங்கே 2 பவர் 0ல் ஸ்டார்ட் ஆகுதா. இங்கே 1லேருந்து 64 இருக்கு, இங்கே ஒரு 2 பவர் 0ன்றது, அப்போ 65 டேர்ம் ஆகிடுமா. 2 பவர் 65 டேர்ம் ஆகிடும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பவர் 1லேருந்து இது வரைக்கும் 64 டேர்ம்ல 2 பவர் 0ன்னு ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்தும் போது 2 பவர் 65 டேர்ம்னு ஆகிடும். -1 டிவைடட் பை 2 - 1ன்னு ஆகிடும். அப்போ 2 பவர் 65 - 1 டிவைடட் பை 2 - 1 1 தானே. அப்போ SN = இது எதுக்காக நம்ம ஃபைன் பண்ணிட்டு இருக்கோம், பிக்காக தானே ஃபைன் பண்ணுறோம். அப்போ இது பின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. SN ஃபார்முலா போட்டு இது பின்னு வச்சுக்கோங்க. ஏ என்ன கொடுத்துருக்காங்கடா, ஏ நம்மகிட்ட என்ன இருக்கு பாருங்க. ஏ வந்து என்னென்னு இருக்கு 2 பவர் 65ன்னு இருக்கா. அப்போ நீங்கள் பியில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது B = 2 பவர் 65ன்னுமா ஏ தானே, A - 1ன்னு எழுதுறீங்களா. அப்போ எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொண்டு வந்துறீங்களா, B + 1ன்னு எடுத்து வந்தீங்களா, இது ஏன்னு ஆகிடுமா. அப்போ ஏ தான் 1 அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது A இஸ் ஆப்ஷன் என்ன எழுதிங்கடா, 4th ஆப்ஷன். ஆன்சர் 4th ஆப்ஷன் எழுதிக்கங்க. A இஸ் larger than B by 1. கரெக்டா. A வந்து B காட்டிலும் 1 கூட இருக்குது, அதாவது ஏயோட வேல்யூ தானே B + 1 அப்படி தானேப்பா, B + 1. அப்போது எந்த ஆப்ஷன் ஈல எழுதுறீங்களா, விடைன்னு போட்டு ஈ எழுதுறீங்களா. என்னவாகும், என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஆனது பியை விட 1 அதிகம் அப்படின்னு இருக்கு. ஏ ஆனது பியை விட 1 அதிகம். ஓகேவா. இப்போ A = அப்படின்னு இருக்கு, பியை காட்டில் 1 ஆட் பண்ணும்போது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சோம்ல. 13th கொஸ்டின் பார்க்கலாமா. 13th நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் 3/16 1/8 1/12 1/18 இருக்கு. இந்த மாதிரி அடுத்த தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு வந்து ஜிபி தாண்டா ஃபார்ம் ஆகும். இப்போ A = சொல்யூஷனில் A = ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 3/16 எடுத்துக்கோங்க. ஆர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கோங்க. செகண்ட் டேர்ம் என்னவா இருக்குது 1/8 இருக்கா, டிவைட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் 3/16 இருக்கா. அப்போ 1/8 இன்ட்டு 16/3ன்னு இருக்கு இல்லையா, இது ரெண்டு அடி கொடுத்தா என்ன ஆகும் 2/3ன்னு ஆகிடுமா. 2/3ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா R = T3 டிவைட் பை T2ன்னு எடுங்க. T3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/12 இருக்குமா. டிவைட் செக் பண்ணிங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. அதாவது என்னோட செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட்டு டேர்மும் தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்மும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஜிபி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடணும். 1/12 அப்படி வச்சுக்கலாமா, இன்ட்டு 1/8 வந்து 8/1 வச்சுக்கிறீங்களா. இது அடி கொடுத்தா என்ன 4 டேபிள் அடி கொடுக்கலாமா. 2 4 சார் 2/3 கரெக்டாக இருக்கா. அப்போ இது என்ன ஃபார்மில் தான் இருக்குப்பா, இது ஜிபியில் இருக்குது, இட் இஸ் இன் ஜிபியில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஓகேவா. இது வந்து T1, இது T2, இது T3, இது T4 இருக்குது. நெக்ஸ்ட் டேர்ம் தானே கேட்டிருக்காங்க. இப்போ T5 கண்டுபிடிச்சா போதுமா. T5 இப்போ டிஎன்கான ஃபார்முலா என்ன, ஜிபியில் டிஎன்கான ஃபார்முலா என்ன, A R⁴n - 1. ஏபியோட ஃபார்முலா A + n - 1 × D. இங்கே வந்து ஜிபியோட ஃபார்முலா வந்து ஜியாமெட்ரிக் ப்ரொக்ரஷனில் A R⁴n - 1 போடல.
அப்போ டி என்ன டி 5 தானே, 4 டேர்ம் கொடுத்துருக்காங்க, 5வது டேர்ம் தெரியாது, அதுதான் அடுத்த உறுப்புன்றது. அப்போ 5வது டேர்ம் டி 5 போட்டாச்சுன்னா ஏ இருக்க இடத்துல 3/16 இருந்துச்சாவா, ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் என்ன கிடைச்சது 2/3ன்னு கிடைச்சதா, இது 5 - 1ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும் 3/16 அப்படி இருக்கட்டும், இது 2/3 மேலே வந்து 5 - 1 4ன்னு ஆகிடுமா. அடுத்த ஸ்டெப் என்ன போடுவீங்க 3/16 எடுத்துக்கிறீங்களா, இன்ட்டு வந்து ஒரு 2 பவர் 4ன்னு ஆகுதா, டிவைடட் பை 3 பவர் 4ன்னு ஆகிடுமா. இப்போ 2 பவர் 4ன்னு என்னடா பாருங்க, இங்கே எழுதிக்கலாமா, 3/16 இன்ட்டு எழுதினா 16 2 பவர் 4 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 தானே, 2 4 4 இன்ட்டு 4 16 ஆகுது. இப்போ 16 டிவைட் பை 3 இன்ட்டு 3 கியூப்னு எழுதிக்கிறீங்களா, 3 பவர் 4 வந்து 2ஆக பிரிச்சுருங்க, 3 பவர் 1 ஆட் ஆகும் இல்லையா, இது அடி கொடுத்துருங்க, இது 2 அடி கொடுத்துருங்க. இப்போ 1 டிவைட் பை 3 பவர் 3 தான் இருக்குது. இப்போ 1 டிவைட் பை 27 போட்டுருங்க. எந்த ஆப்ஷனில் இருக்குது 1 டிவைட் பை 27 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், 1/27 செகண்ட் ஆப்ஷனில் இருக்கா, செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது, ஆல் இருக்குது, நெட்டில் ஆலில் இருக்குது, எழுதிக்கலாமா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது, 1/27 ஆயிருக்கு, விடைன்னு போட்டுட்டு நெட்டில் இருக்குது 1/27 போட்டுருங்க. ஓகேவா, 2ல் இருக்குவா, இது 2ன்னு போட்டுக்கிட்டேன். 14th question பார்க்கலாமா. If the sequence T1, T2, T3 are in AP, then the sequence T6, T12, T18 is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் கூட்டுத்தொடர் வரிசையில் T6, T12, T18 என்பது டேஷ் வரும்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 இருக்கு இல்லையா, 1 2 3ன்னு இருக்குது, இதெல்லாம் பாருங்கள், இது 6 ஒரு 6 மல்டிப்ளை இருக்குது, இதோட 6 மல்டிப்ளை ஆச்சுன்னா இது 6 ஆகிடுமா, இதோட 6 மல்டிப்ளானா 12 ஆகிடுமா, இதோட 6 மல்டிப்ளானா என்ன ஆகும் 18 ஆகிடுமா, கரெக்டாக. அப்போ இது ஏபியில் இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் ஏபியில் இருந்தால் இதுவும் என்னவா தான் இருக்கும், கட்டாயம் ஏபியில் தான் இருக்கும். ஓகேவா, அப்போ இதுதான் கரெக்டு. அதனுடைய மல்டிபிள் ஃபார்மில் இருந்தாலும் அதுவும் ஏபியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடணும். ஓகேவா, சொல்யூஷன் எக்ஸாம்பிள் சொல்லுவோமா. இப்போ 2 4 6 இது வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த 2வோட ஒரு 6 மல்டி பண்ணுங்கடா, இதே மாதிரியே நம்ம போட்டுட்டு வருவோம். இது 2 இந்த ஃபஸ்ட்டு டேர்மோட ஒரு 6 மல்டி பண்ணுங்கள், என்ன ஆகும் 12 ஆகுமா. இது ஒரு 6 மல்டி பண்ணுங்கள், இது என்ன ஆச்சு 24 ஆகிடுமா, 24 ஆகிடும். இது ஒரு 6 மல்டி பண்ணுங்கள், 36 ஆகும். இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, இதுவும் ஏபியில் தானே இருக்கும். இப்போ இது வந்து ஏ, இது ஏ, இது வந்து இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம் அப்படின்னு போடும்போது இது தேர்ட் டேர்ம், இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 2 தானே, இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 2 தானே. அப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ, இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ 12 ஆகிடுமா. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 12 இருக்கும், இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 12 இருக்கும். அப்போ இதோட மல்டிபிள் பண்ணாலும் அதுவும் ஏபி தானே கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ டைரக்ட் ஆன்சர் பண்ணிடலாமா. எந்த ஆன்சரில் இருக்குது, செகண்ட் ஆப்ஷன் ஆன் அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரேஷன். அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதிக்கிறேன், அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரேஷன் அப்படின்னு போட்டுக்கிறீங்களா. நெடில் இருக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெடில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா, சரி அடுத்து போடலாமா. 15th கொஸ்டின் பார்க்கலாமா. இதான் லாஸ்ட் கொஸ்டின், அதாவது 2.10 ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஏற்கனவே 2 வீடியோ போட்டாச்சுட்டா, இது 3வது வீடியோ. இதோட செகண்ட் சாப்டரோட 1 மார்க் முடிஞ்சிருச்சு. பார்க்கலாமா. பாருங்க, இந்த 1 கியூப் இருக்குல்லமா, அந்த 1 கியூபுக்கான ஃபார்முலா என்ன அதை கிளியர் பண்ணிக்கலாமா. 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் அந்த மாதிரி இருந்ததுன்னா அப் டு n கியூப் வரைக்கும் இருந்ததுன்னா, என்ன ஃபார்முலாடா, n இன்ட்டு பாருங்க n இன்ட்டு n + 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர், இப்போ 1 + 2 + 3 + அப் டு n வரைக்கும் இருந்தால் என்ன ஃபார்முலா, n இன்ட்டு n + 1 டிவைட் பை 2 மட்டும்தான், ஹோல் ஸ்கொயரை எழுதாமல் டேரெக்டாக இது மட்டும் போட்டுங்க. இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்முலாவில் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுவோமா. அப்ளை பண்ணும்போது 1 கியூபில் இருக்குது, 2 கியூப் இருக்குது, 3 கியூபு ப்ளஸ் அப் டு 15 கியூப் இருக்குப்பா. மைனஸ் போடுங்க, மைனஸ் போட்டு 1 + 2 + என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இங்கே என்ன இருக்க இடத்துல 15 போடுங்க, 15 இன்ட்டு 15 + 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ஆகிடுமா, ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. மைனஸ் 15 இன்ட்டு 15 + 1 டிவைட் பை 2 போடுங்க. இந்த ஃபார்ம் கியூபுக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது, இதுக்கு வந்து இல்லை. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்டா,
பாருங்க 15 இன்ட்டு ஃப்ரண்ட்ல ஈக்குவல் போட்டே வரீங்களா 15 இன்ட்டு 16 டிவைடட் பை 2 the whole square ஆகிடும் மைனஸ் 15 இன்ட்டு 16 டிவைட் பை 2 ஆகிடும் இது ரெண்டு அடி கொடுத்தீங்கன்னா 8 ஆகும் இதில் அடி கொடுத்தாச்சுன்னா இது 8 ஆகும் ஸோ 15 இன்ட்டு 8ன்னு போடுறப்ப இது 40 ஆகிடும் 4 ரிமைனிங் 120 ஸோ 120 the whole squareன்னு கிடச்சிருக்கு அப்படிதானே அப்படி போடலாமா 120 the whole square இருக்கு மைனஸ் 15 இன்ட்டு இது 120 அப்படின்னு கிடச்சிருக்கா ஸோ 120 the whole square அப்படின்றப்ப 12 இன்ட்டு 12 போட்டால் என்ன ஆகும் 144 ஆக மாட்டேன் 144 ஆகும் போடலாமா அதாவது 12 இன்ட்டு 12னா 144 ஆயிரும் ஸ்கொயர்டாக இருக்கனால ரெண்டு ஜீரோ சேர்த்துருங்க மைனஸ் 120 14400ஓட 120யை சப்ளை கொடுத்துருங்கடா ஓகேவா 120 சப்ளை கொடுத்துருங்க என்ன ஆகும் ஜீரோ அப்படியே வச்சுக்கிறீங்களா இங்கேருந்து ஒரு 3 ஆயிடுமா இங்கே வந்து 10 ஆகிடுமா 10 வந்து 2 போயிடுச்சுன்னா எனக்கு 8 ஆயிடுதா 3லேருந்து 1 போச்சுன்னா 2 ஆகுதா 4 போட்டிங்களா 1 போட்டு ஆன்சர் என்னப்போ 14280 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் 14280 எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்க தேர்ட் ஆப்ஷனில் இருக்காடா தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது ஈயில் இருக்குது அப்படியே மிஸ் பண்ணி போட்டுங்க லாஸ்ட்டாக நீங்கள் எழுதும்போது ஆன்சர் எழுதும்போது தேர்ட் ஆப்ஷனில் 14280 இருக்குது ஸோ விடை அப்படின்னு போட்டுட்டு ஈ தானே 14280 போட்டு முடிச்சுங்கண்ணா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா